வெல்கம் பேக் கைஸ். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம பைத்தான் மாடியூல்ஸை பற்றி பார்க்க வரோம். ஓகே, ஸோ பைத்தான்ல மாடியூல்ஸ்னா பேசிக்கா வாட் இஸ் வாட் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ரேண்டம் மாடியூல்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து அந்த மாடியூலோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல்ஸ்னா முதல்ல என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸை ஏற்கனவே ப்ரீடிஃபைன் பண்ணி கோட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிறப்ப அந்த ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கிரியேட் எ நியூ ஃபைல் ஃபார் யூ. ஸோ இப்போ ஒரு ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, டெஸ்ட் ஒன்னுன்னு. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் ஒன் அப்படிங்கிற ஃபைல, ஸோ இந்த டெஸ்ட் ஒன் இந்த ரேண்டம் டாட் பை எல்லாமே எனக்கு ஒரே டைரக்டரியிலே, ஓகேவா? டெஸ்ட் ஒன் அண்ட் ரேண்டம் ஒன் டாட் பை இதெல்லாம் சேம் டைரக்டரி. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ப்ரீ டிஃபைன்டு மாடியூல் கிடையாது. ஸோ மாடியூலோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நேம் ராஜ், ஓகே, country India, profession engineer. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் ஒரு 3 விஷயத்த நான் என்னோட ஒரு ஃபைல்ல நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் ரேண்டம் ஒன் டாட் பை அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ள போயிட்டேன். இந்த ஃபைல்ல போய் நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க, டெஸ்ட் ஒன் டாட் பை. இதுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை இப்போ நான் வாங்க ஸோ என்ன பண்றேன்னா இம்போர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எந்த ஃபைல்ல இருக்கும் அந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். டெஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபைல் இம்போர்ட் பண்ற ஃபைல். இம்போர்ட் டெஸ்ட் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல என்னென்ன விஷயங்கள் தனித்தனியா விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் வேணும். நம்ம ஸ்பிளிட் பண்ணி எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் டெஸ்ட் ஒன் டாட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரி ப்ரொஃபஷன் நேம். ஸோ இந்த 3 வேரியபிளும் அதுல இருந்துச்சு. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ நேம் வேணும்னா ஸோ நேம் டெஸ்ட் ஒன் டாட் நேம். ஓகே, ஸோ இவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் நான் அப்படியே எடுத்துட்டு போய் இதை நான் வந்து ஒரு வேரியபிளை இப்போ நான் ஸ்டோர் பண்ண போறேன். சாரி, ஸ்டோர் பண்ணல, ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் டெஸ்ட் ஒன் டாட் நேம். இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு அந்த நேம் இங்க வந்துருச்சு ராஜன். ஓகேவா? ஸோ இது நீங்க வேணா ஒரு எஃப்ஸ்ட்ரிங்ல கூட போட்டு வச்சுக்கலாம். மை ப்ரொஃபஷன் இஸ்னு கொடுத்துட்டு நான் அதை ஆட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் ஒன் டாட் நேம் இருக்க இடத்த இப்போ நான் ப்ரொஃபஷன் மாத்துறேன். ஸோ இப்போ இந்த நேம் ஒன் டாட் ப்ரொஃபஷன் கொடுத்துட்டு இப்போ திருப்பி இப்போ நான் அதை பண்றேன். மை ப்ரொஃபஷன் இஸ் இன்ஜினியர் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே போய் நம்ம இன்ஜினியருக்கு பதிலாக நம்ம லாயர் ஸோ அப்படி நான் கொடுத்துட்டு திருப்பி இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் சாரி ப்ரோக்ராமை ரன் பண்ணனா எனக்கு இந்த சேஞ்சஸ் வரும். ஸோ இதோட மீனிங் பேசிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை மாடியூல்ஸை, ஓகே, இது ஒரு மாடியூல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு தேவைங்கிற இன்னொரு ப்ரோக்ராம்ல போய் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா மாடியூல். இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக நம்ம வந்து ரன் பண்றதுக்காக நம்ம பார்க்குற விஷயம். இன்னொரு ப்ரோக்ராம் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம்லாம் ஒரு 10-15 ஃபைல்ஸை ஸ்பிளிட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி கம்மியாகும். இன்பில்டா இருக்கக்கூடிய மாடியூல்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சு நம்மளுக்கு இந்த விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அது குளோபலா எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த டெஸ்ட் ஒன் டாட் பைங்கிறது நான் இங்க கொடுத்துருக்கிறது வந்து விச் இஸ் ஸ்பெசிபிக் டு ஒன்லி திஸ் டைரக்டரி. ஸோ மற்ற இடத்துல எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா நம்ம கிரியேட் பண்றது இன்பில்ட் மாடியூல்ஸ் கிடையாதுலாம். ஓகே, ஸோ இது பேசிக்கா மாடியூல்ஸோட பிஹேவியர் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணோம், இந்த விஷயத்த பண்ணிட்டோம். இப்போ இன்பில்ட் மாடியூல்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதில் நான் யூஸ் பண்ண போகிற மாடியூல் வந்து ரேண்டம் மாடியூல். இந்த ரேண்டம் மாடியூல் என்ன பண்ணணும்னா ரேண்டமா ஒரு ப்ராசஸை பண்ணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட்
நான் என்னன்னா ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்றதுனால ரேண்டமா நான் ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா யூசர் சாய்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். இதுல இன்புட் enter the user number. Enter your number. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூசர் வேரியபிளுக்கு அப்புறமா சரி யூசர் சாய்ஸ்க்கு அப்புறமா கம்ப்யூட்டர் சாய்ஸ் நான் இன்னொரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ கம்ப்யூட்டர் சாய்ஸ்ல போய் இன்புட் enter the computer choice. ஓகேவா? இப்ப if user choice equal to computer choice print its draw. ஓகே, அதே இது elif user choice is less than computer choice print. இப்ப யூசர் சாய்ஸ் கம்மியா இருக்கு, கம்ப்யூட்டர் சாய்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ யூ லூஸ், கம்ப்யூட்டர் வந்து வின் பண்ணிருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி யூசர் லூஸ். நெக்ஸ்ட் elif user choice is greater than computer choice print you win. ஓகேவா? ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த விஷயத்துல நம்மளுக்கு இந்த ரேண்டம் மாடியூலோட யூசேஜே எங்கேயுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணுவோம் அந்த கோடை. ஸோ நான் 40 ஒரு வேல்யூ கொடுக்குறேன், கம்ப்யூட்டருக்கு 56 கொடுக்குறேன், யூ லூஸ். ஓகேவா? இன்னொரு தடவை திருப்பி ரன் பண்றேன், 40 ஓகே, 60 40 யூஎன். ஓகேவா? ஸோ இதோட கோடுங்கிறது இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாடியூல்ஸோட யூசேஜை வச்சு நம்ம ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா கம்ப்யூட்டரோட சாய்ஸை மட்டும் ரேண்டமா அதுவே சூஸ் பண்ணிக்கும். நம்ம சூஸ் பண்ண போறது கிடையாது, நமக்கு தெரியாது அது என்ன சூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ரேண்டமா ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இன்புட்டை கொடுத்துட்டு, சாரி இட்ஸ் நாட் இன்புட், எந்த ஒரு ஃபீட்பேக் நம்மள்ட்ட இருந்து வாங்கல. இட் ஹாஸ் டு பி ரேண்டம் மாடியூல் இருந்து நம்ம எடுக்கிறதுனால ரேண்டம் டாட் ஓகே rand int. ஸோ rand intங்கிறது இன்டீஜருக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். இன்டீஜருக்குள்ள நீங்க ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. ஸோ நான் 100 ஓகேவா, 1ல இருந்து 100க்குள்ள ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க print. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துருங்க. It's better to இப்போ நான் 0.10 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பிகாஸ் இந்த 10 வேல்யூஸ் மட்டும் நான் ரேண்டமா சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. Oh, I haven't saved it. ஓகே, பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூ இதுல வரும். ஓகேவா? 0ல இருந்து 10க்குள்ள என்ன வேல்யூ வேணா இது வரும். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி பிஹேவ் ஆகக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நம்ம இதுல எழுதுறோம்.
ஓகே, ஸோ இப்போ இங்க நான் எழுதினது ஒன்னுல இருந்து 100க்குள்ள நீ என்ன ஆப்ஷன் வேணா சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். கம்ப்யூட்டர் சாய்ஸ் வந்து 1ல இருந்து 100க்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை அது சூஸ் பண்ணிக்கும் அதுவாகவே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இதை போட்டுட்டு இப்போ இந்த கோடை ரன் பண்றோம். இப்போ என்டர் யுவர் நம்பர், நம்மளோட நம்பருங்கிறது ஒரு 10ன்னு வச்சுக்குவோம். ஸோ கம்ப்யூட்டர் சாய்ஸ் பார்த்தோம்னா லைன் நம்பர் 8ல ஏதோ ஒரு பக் காமிக்குது. லைன் நம்பர் 8 இஸ் வாட்? ஓகே, இன்டீஜர். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். 10 யூ லூஸ். ஓகே, ஸோ இப்போ நான் 19 கொடுக்குறேன், யூ வின். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இந்த கோடை பேஸ் பண்ணி நம்ம வின்னா லூஸா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காமிக்குது. பட் நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டர் சாய்ஸோட வேல்யூ தெரியும்னா இதை நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் கம்ப்யூட்டர் சாய்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ரன் பண்றோம். இப்போ நான் 18 கொடுக்குறேன். இதுதான் கம்ப்யூட்டர் சாய்ஸ் 62. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா எஃப் ஸ்ட்ரிங் கம்ப்யூட்டர் சாய்ஸ்னு கொடுத்துட்டு இப்போ நான் அகெயின் இப்போ நான் ரன் பண்றேன். இட் வில் பி எஸ் 75. கம்ப்யூட்டர் சாய்ஸ் இஸ் 40. ஸோ அதனால நம்ம வின் ஆயிட்டோம். ஓகேவா? ஸோ வாட் இஃப் இப்போ கம்ப்யூட்டர் வந்து 100க்கு மேல போகாது, நம்ம 100 கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் திருப்பி இப்போ நான் ரன் பண்ணும்போது என் சாய்ஸ் இஸ் 115 கொடுத்தா கம்ப்யூட்டர் சாய்ஸ் இஸ் 18. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் தான் வின். ஏன்னா 100க்கு மேல கொடுத்தாலே நம்ம தான் எப்பயுமே வின் ஆகும். ஸோ அதுல எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கிடையாது. பட் இட் இஸ் நாட் அ வேலிட் பாயிண்ட். ஏன்னா கம்ப்யூட்டர் எப்பயுமே 100 கீழே தான் அதோட வேல்யூஸை கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்க நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, இஃப் user choice is greater than 0 இல்லைன்னா greater than or equal to 1 and user choice less than or equal to 100. ஓகேவா? ஸோ இதை கொடுத்தோம்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ள நீ போ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஸ்டெப் இப்ப else print please provide a number between 1 and 100. ஓகே, ஸோ இப்போ நம்ம விஷயத்தை நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம திருப்பி ரன் பண்ணி பார்க்குறோம். 150. ஸோ நம்ம கொடுத்தோன்னே நம்ம கம்ப்யூட்டரோட சாய்ஸ் என்ன சாய்ஸ்னு கூட நம்மள்ட்ட சொல்லாது. டைரக்டா ப்ளீஸ் ப்ரொவைட் நம்பர் பிட்வீன் 1 to 100 வந்துடும். ஸோ இப்போ இந்த ரேண்டம் மாடியோட யூசேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அது ரேண்டமாவே ஒரு வேல்யூவை எடுத்துக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது ரேண்டமா இன்டீஜரா ஒரு வேல்யூ எடுத்துக்கும். சப்போஸ் நீங்க லிஸ்ட்ல ஒரு 10 பேர் நேமா கொடுத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரேண்டம் மாடியூல் இருக்கு. ரேண்டம் சாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கணும். லிஸ்ட்டுக்குள்ள வந்து இருக்கிறதுக்கு அது மோஸ்ட் கன்வீனியன்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி உங்க ரேண்டமா நீங்க எதுல இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு நீங்க கேட்டாலும் அந்த விஷயத்த அந்த ரேண்டம் மாடியூல் மூலமா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மாடியூல். நான் பேசிக்கா ஒரு மாடியூலை சூஸ் பண்ணி ரேண்டம் மாடியூலை வச்சு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இது நம்மளுக்கு ஒரு சில விஷயத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோடிங் அடிக்கும் போது. தேங்க்யூ. இதுல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட். நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம்.